அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் வகுப்பு கணக்கு பயிற்சி நூல் பருவம் 2 தொகுத்தறி மதிப்பீடு பார்க்க போறோம். வினாக்களுக்கு விடையளி. கொடுக்கப்பட்டுள்ள பொருளை ஒத்த அடிப்படை வடிவத்தில் பெயரை எழுதி செய்க. இப்போ இங்க இருக்கிறது நாணயம், இது வட்ட வடிவம். அடுத்து படம் குறிப்பிடும் பெருக்கல் கூற்றினை எழுதுக. இங்க ஒட்டகச்சிவிங்கி 4 குழுக்களா வந்திருக்கு. 4 குழுக்களுமே 2 2 இருக்கு. அப்போ 4 2 8. கொடுக்கப்பட்டுள்ள தொடர் கூட்டல் கூற்றுக்குரிய பெருக்கல் கூற்றை எழுத சொல்றாங்க. இங்க 3 5 முறை வந்திருக்கு. அப்ப 5 பெருக்கல் 3 15. பெருக்குக. 8ஐயும் 4ஐயும் பெருக்கிறோம். 8 4 32. ஒரு மிதிவண்டியில் 2 சக்கரங்கள் உள்ளன எனில் 4 மிதிவண்டிகள் எத்தனை சக்கரங்கள்? ஒரு மிதிவண்டியில 2ன்னா 4 மிதிவண்டியில 8 சக்கரங்கன்றதா சரியானது. ஒரு ஆட்டோவில் 3 சக்கரங்கள் உள்ளன எனில் 5 ஆட்டோக்களில் எத்தனை சக்கரங்கள் இருக்கும்? ஒரு ஆட்டோல 3 சக்கரம். அப்ப 5 ஆட்டோல 3 5 பின்வரும் எண்களை கூட்டி கொடுக்கப்பட்டுள்ள எண்கள் மற்றும் விடையை ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா என எழுதுக. இப்ப இங்க ஒன்றுகள் இடத்துல பாக்குறோம். ஒன்றுகள் இடத்துல 5 வரதால இது ஒற்றை எண். இங்க 8 இருக்கிறதால இது இரட்டை எண். இப்ப ஒற்றை எண்ணையும் இரட்டை எண்ணையும் கூட்டினா விடை ஒற்றை எண் தான் வரும். கூட்டலாம். 13 மிச்சம் 1 9 93. இங்க ஒன்றுகள்ல 3 இருக்கு, ஒற்றை எண். இங்க ஒரு தராசு, இங்க 5 கிலோகிராம் எடைக்கல் இருக்கு, இங்க தர்பூசணி பழம் இருக்கும். ரெண்டுமே சமமா நிக்குது. அப்போ தர்பூசணி எடையை கிராமில் தேர்ந்தெடுக்க. இது 5 கிலோகிராம். 5 கிலோகிராமுக்கு 5000 கிராம் அப்படின்றது சரியானது. கடிகாரம் காட்டும் மணி. கடிகாரம் சின்ன முள்ளு காட்டுறது 7 இருக்கு. அப்ப இது 7 மணி. கலா பூங்காவிற்கு செல்வதற்கான மிக குறுகிய வழித்தடத்தை எழுத சொல்றாங்க. மிக குறுகிய வழித்தடம் அப்படின்றது ABEGH. இதுதான் மிக குறுகிய வழித்தடம். அடுத்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. பக்கங்கள் மற்றும் முனைகள் இல்லை என்ற பண்போடு தொடர்புடைய வடிவத்தின் பெயர் வட்டம். வட்டத்துக்கு தான் பக்கங்களும் இல்லை, முனைகளும் இல்லை. படம் குறிப்பிடும் பெருக்கல் கூற்றை எழுதுக. இங்க பூனைகள் எத்தனை தொகுப்பா இருக்குன்னு பாக்குறோம். தொகுப்பா இருக்கு. 9 குழுக்களா இருக்கு. ஒவ்வொன்றுலயும் 3 பூனைகள் இருக்கு. அப்போ 9 3 27. கொடுக்கப்பட்டுள்ள தொடர் கூட்டலுக்குரிய பெருக்கல் கூற்றை எழுதுக. இங்க 4 எத்தனை தடவை இருக்குன்னு பாக்குறோம். 4 9 தடவை இருக்கு. அப்போ 9 பெருக்கல் 4 9 4 36. இப்போ 9 5 9 5 45. ஒரு மகிழுந்தில் 5 பேர் அமர முடியும் எனில் 8 மகிழுந்துகளில் எத்தனை பேர் அமர முடியும்? அப்ப 8 பெருக்கல் 5 8 5 40. ஒரு பெட்டியில் 10 முட்டைகள் இருக்கும் எனில் 9 பெட்டிகளில் எத்தனை முட்டைகள் இருக்கும்? ஒரு பெட்டியில 10ன்னா அப்ப 9 பெட்டியில 9 10 90. பின்வரும் எண்களை கூட்டி கொடுக்கப்பட்டுள்ள எண்கள் மற்றும் விடையை ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா என எழுதுக. ஒன்றுகள் இடத்துல பார்க்கணும். எப்பவுமே எந்த எண்ணா இருந்தாலும் ஒன்றுகள்ல என்ன எண் இருக்குன்னா 6 6 அப்படின்றது இரட்டை எண். இங்கேயும் 4 இருக்கு. 4 அப்படின்றது இரட்டை எண். அப்ப இரட்டையும் கூட்டினா இரட்டை எண் தான் நமக்கு விடையா கிடைக்கும். கூட்டலாம். 6 4 கூட்டினா 10 மிச்சம் 1 7 1 8 9 2 2 4. அப்ப இங்க ஒன்றுகள் இடத்துல 0 0 அப்படின்றது இரட்டை எண் தான். ஒரு தராசு தட்டு சமநிலையை அடைய வேண்டுமெனில் வலது பக்க தட்டில் வைக்க வேண்டிய எடைக்கல்லை தேர்ந்தெடு. இங்க 2000 கிராம் இருக்கு. இப்ப இது சமநிலையை அடையணும்னா இந்த தட்டுல எத்தனை கிராம் வைக்கணும், கல்லு வைக்கணும்னு கேக்குறாங்க. இங்க எல்லாமே கிலோகிராம்ல இருக்கு. 2000 கிராம் அப்படின்றது 2 கிலோகிராம். ஏன்னா 1000 கிராம் தான் 1 கிலோகிராம். 1000 கிராம் 1 கிலோகிராம். அப்ப இங்க 2000 கிராம் அப்படின்னா 2 கிலோகிராம். அப்ப இந்த கல்லை நம்ம இங்க வச்சா இந்த தராசு தட்டு சமநிலையை அடையும். அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள மணிக்கேற்ப கடிகாரத்தின் மூல்கள் வரைக. இங்க கொடுத்திருக்கிறது 6 மணி. அப்போ சிறிய முள் 6ஐ நோக்கியும், சிறிய முள் தான் மணி முள், அதை 6ஐ நோக்கியும், பெரிய முள் நிமிட நூல் 12ஐ நோக்கியும் வரைகிறோம். அப்ப இது 6 மணி. தொடர்வண்டி நிலையத்துக்கு செல்ல உதவும் மிக குறுகிய வழித்தடத்தை வண்ணமிட்டு எழுதுக. இப்ப இந்த தொடர்வண்டி நிலையத்துக்கு போனோம். அப்ப என்ன வழியில போனா சீக்கிரமா போலாம் அப்படின்றதான் கேக்குறாங்க. ஏல இருந்து பிக்கு போயிட்டு, பில இருந்து ஜில இருந்து H போனா இங்க நம்ம சீக்கிரமா தொடர்வண்டி நிலையத்துக்கு போகலாம். அப்ப இந்த வழித்தடத்தை இங்க நம்ம எழுதுறோம். ஏல இருந்து பி, பில இருந்து ஜில இருந்து H. இந்த வழித்தடத்துல போனா சீக்கிரமா தொடர்வண்டி நிலையத்தை அடையலாம். பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. முனைகள் இல்லாத வடிவம். முனைகள் பக்கங்கள் இல்லாத வடிவம் வட்டம். படம் குறிக்கும் பெருக்கல் கூற்றை தேர்ந்தெடு. இங்க முதல்ல எத்தனை குழுவா எத்தனை பாக்ஸ் இருக்குன்னு பாத்துக்கிறோம். மொத்தம் இருக்கிறது 8 பாக்ஸ். இப்போ ஒவ்வொன்றுலயும் 3 3 இருக்கு. 3 3 அந்த
வட்டங்கள் 3 வட்டங்கள் இருக்கு ஒவ்வொரு பாக்ஸ்லயுமே. அப்போ 8 × 3 8 3 24 அப்படின்றது தான் சரியானது. அடுத்து கதிரவன் தனது தோட்டத்தில் ஒரு வரிசைக்கு 4 வெண்டை செடிகள் வீதம் 8 வரிசைகளில் நட்டார். அப்போ மொத்த வெண்டை செடிகள் எத்தனைன்னு கேக்குறாங்க. ஒரு வரிசையில 4 வெண்டை செடி, மொத்தம் 8 வரிசை. அப்போ 4 8 32. இப்போ 32 அப்படின்றது தான் சரியானது. ஒரு ஜன்னலில் 10 கம்பிகள் உள்ளன எனில் 9 ஜன்னல்களில் எத்தனை கம்பிகள் இருக்கும்? ஒரு ஜன்னல்ல 10 கம்பி, மொத்தம் இருக்கிறது 9 ஜன்னல். அப்போ 9 × 10 90. அப்போ மொத்தம் 90 கம்பிகள் இருக்கும். மாணவர்கள் ஒரு சிற்றுந்துக்கு 25 பேர் வீதம் 4 சிற்றுந்துகளில் சுற்றுலாவுக்கு சென்றனர். சுற்றுலாவிற்கு சென்ற மாணவர்கள் மொத்தம் எத்தனை பேர்? சிற்றுந்து அப்படின்னா வேனு, சிற்றுந்துல 25 பேர் போறாங்க. ஒரு சிற்றுந்துல 25 பேர். அப்போ மொத்தம் 4 சிற்றுந்துக்கு எத்தனை பேர் அப்படின்னா, அப்ப 4 × 25 4 25 100. அப்போ 4 சிற்றுந்துகள்ல மொத்தம் 100 பேர் பயணம் செஞ்சிருக்காங்க. பெருக்குக 24 × 5 24 5 பெருக்கிறோம். 5 20 மிச்சம் 2 2 10 10 1 2 12 120. பின்வரும் எண்களை 10ஆல் பெருக்கி அமைப்புகளை உருவாக்கவும். 10ஆல பெருக்கிறோம். 4 10ஆல பெருக்கணும். 4 10 40, 5 10 50, 6 10 60, 7 10 70, 8 10 80, 9 10 90. சரியான கூற்றை தேர்ந்தெடு. 1000 கிலோகிராம் என்பது 1 கிலோகிராம் என்று குறிப்பிடலாம். இது தவறு. 1000 கிலோகிராம் 1 கிலோகிராம் ரெண்டுமே ஒரே அழகா இருக்கு. அப்ப 1000 கிலோகிராமும் 1 கிலோகிராமும் 1 அப்படின்னு சொல்றது தவறு. அடுத்து 500 கிராம் என்பது 5 கிலோகிராம் என்று குறிப்பிடலாம். இதுவும் தவறு. ஏன்னா 1 கிலோகிராம் அப்படின்னாலே 1000 கிராம், 1 கிலோகிராமுக்கு 1000 கிராம். ஆனா இங்க 500 கிராம 5 கிலோகிராம் சொல்றாங்க. அப்ப இதுவும் தவறு. 2 கிலோகிராம் என்பதை 200 கிராம் என்று குறிப்பிடலாம். இதுவும் தவறு. ஏன்னா 2 கிலோகிராமுக்கு 2000 கிராம்னு வரணும். இங்க 200 கிராம் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப இதுவும் தவறு. 4 கிலோகிராம் என்பதை 4000 கிராம் என்று குறிப்பிடலாம். இதுதான் சரி. ஏன்னா 4 கிலோகிராமுக்கு 4000 கிராம், 1 கிலோவுக்கு 1000 கிராம். அப்ப 4 கிலோவுக்கு 4000 கிராம். அப்ப இந்த தான் சரியானது. அடுத்து கடிகாரம் காட்டும் மணியை எழுதுக. இந்த கடிகாரம் சின்ன முள்ள பாக்குறோம். சின்ன முள் 7ல இருக்கு, பெரிய முள் 12ல இருக்கு. ஏன்னா சிறிய முள் தான் மணிமுள். மணிமுள் 7ல இருக்கு. அப்ப இது 7 மணி. அடுத்து நூலகத்துக்கு செல்ல உதவும் மிக குறுகிய வழித்தடத்தை எழுதுக. இப்ப இந்த பாப்பா நூலகத்துக்கு போனோம். எந்த வழியில போனா சீக்கிரமா போலாம்? குறுகிய வழித்தடம்னு கேக்குறாங்க. அப்போ குறுகிய வழித்தடம்னா A ல இருந்து B போகணும், B ல இருந்து E, E ல இருந்து G, G ல இருந்து H. இந்த வழியா போனா சீக்கிரமா நூலகத்தை அடையலாம். அப்ப அந்த வழித்தடத்தை நம்ம இங்க கீழே எழுதுறோம். A ல இருந்து B, B ல இருந்து E, E ல இருந்து G, G ல இருந்து H. இந்த வழியில போனா அவங்க சீக்கிரம் நூலகத்தை அடையலாம். நன்றி.